வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. ஏனுங்க 1000 கோடி ஊழலுப்பு நம்ம சிஎம் ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ண போறாங்க. நான் சொன்னா ஏதாவது தப்பா கிப்பா சொல்லி போடுவேன். வானதிக்கா சொல்றாங்க கேளுங்க. இது ஏதோ சாதாரண பத்திரிகை செய்தி அல்ல, அல்லது யாரோ எதிர்க்கட்சிகள் கூறுகின்ற குற்றச்சாட்டு அல்ல. அமலாக்கத்துறை மிக தெளிவாக தங்களுடைய அறிக்கையிலே கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் அளவிற்கு டாஸ்மாக் விற்பனையில் ஊழல் நடந்திருப்பதாக மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அமைப்பு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். யகோ அது என்ன மத்திய அரசோட அமைப்பு அப்படின்னு இன்னொரு தடவை சொல்லியிருக்கா? மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அமைப்பு. அக்கா கரெக்டா சொன்னீங்க. ஆனா அது என்ன அமைப்புன்னு இன்னொரு தடவை சொல்லுங்களேன். மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அமைப்பு. அக்கா அது யாரோட அமைப்புன்னு சொல்லுங்க. மத்திய அரசாங்கத்தினுடைய. ஓ, மத்திய அரசோட அமைப்பு. 1000 கோடி ஊழலை கண்டுபிடிச்சிட்டாங்க. எக்கோ நீங்க தான் அமலாக்கத்துறைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அது அமலாக்கத்துறையா இருக்கா இல்ல அண்ணாமலைத்துறையா இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. அட அமலாக்கத்துறை அங்க போகும்னு அண்ணாமலையானு சொல்றாரு. அதே மாதிரி போகுது. 1000 கோடி ஊழல் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் அதே அறிக்கையை கொடுக்குறாங்க. இது உண்மையா அமலாக்கத்துறை அறிக்கையா இல்ல அண்ணாமலைத்துறை அறிக்கையில இருக்கிற அறிக்கையை அமலாக்கத்துறை வாங்கி திருப்பி மறுபடியும் அதே கொடுக்குதா? எனக்கு என்னமோ அதுக்கு பேர் அமலாக்கத்துறைன்னு நம்ம சொல்றதை விட எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலத்தில் பாஜகவின் மாநில தலைவர்களுக்கான துறை அப்படின்னு சொல்லிட்டு போய்க்கலாமா? பாருங்க அது எவ்வளவு அழகா இருக்கு கேட்கறதுக்கு. அது மாநில தலைவர் என்ன சொல்றாரோ, எப்படி சொல்றாரோ, எதை சொல்றாரோ அதைத்தான் அப்படியே பண்றாங்க. அட நான் கூட நீங்கெல்லாம் சேர்ந்து வெறும் பாஜக மாநில தலைவர் இடத்துக்கு தான் போட்டி போடுறீங்கன்னு நினைச்சேன். ஆனா அமலாக்கத்துறையோட தமிழ்நாட்டு தலைவருக்கான போஸ்ட்டுக்கு தான் நீங்க போட்டி போடுறீங்கன்னு தெரியாம போச்சே. ஆனாலும்க்கா உண்மையாலுமே பவர்ஃபுல் போஸ்ட் தான்க்கா. இந்த போட்டி கண்டிப்பா இருக்கும். அப்புறம் அடுத்த வார்த்தை சொன்னீங்க போறோங்கக்கா, நெஞ்ச ரளமாக்கிருச்சுக்கா. மாநில அரசு தொடர்வதற்கான தங்களுடைய தார்மீக உரிமையை இழந்திருக்கிறது. இப்படிதாங்க பேசணும். ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வந்தாலே அந்த அரசு ஆளும் தகுதியை இழந்து விட்டது. மத்திய அரசோட அமைப்பு அண்ணாமலை அண்ணன் என்ன சொல்றாரோ அதைத்தான் செய்யும். அந்த அமைப்பு ஒரு குற்றச்சாட்டை சொல்லுது. அதாவது ரைடெல்லாம் நடத்தி ஒரு குற்றச்சாட்டை சொல்லுது. அக்கா அந்த சிஏஜி அப்படின்னு ஒரு அறிக்கை வந்துச்சு. 7.5 லட்சம் கோடி ரூபா. அதாவது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசோட அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்ல வர்ற அக்கௌண்ட் அந்த பில்லெல்லாம் அப்படியே டிக் பண்ணிட்டு போவாங்கல்லக்கா. அதில் ஒரு 2-3 இடத்துல மட்டும் மஞ்சள் கலரில் வந்துருச்சுக்கா. அது என்னமோ டவுட் இருக்கு அப்படின்னு. 7.5 லட்சம் கோடி என்ன தெரியுமா காச்சே? அந்த 7.5 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னார்ல, அவர் அந்த பதவியிலேருந்து தூக்கிட்டீங்க. இப்போ அந்த 7.5 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடக்கவே இல்லை. எப்படி வேணா ஒன்று பண்ணலாம்க்கா, எங்க செந்தில் பாலாஜி சாரை பிஜேபியில் சேர்த்திட்டீங்கன்னா அப்புறம் இந்த 1000 கோடி ரூபாய் ஊழல் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லலாமா? அக்கோ உங்களோட அரசியலே எனக்கு புரியலக்கா. இதுக்கு எதுக்குக்கா ஸ்டாலினை கைது பண்ணணும்னு சொல்லி ஒரு கோசால சாமியை கோஷம் போட்டுக்கிட்டு இருந்தாரு. எதுக்கு? ஓ ஆமாம்மா, இந்த ரூபாய் சிம்பிளை மாத்திட்டாங்க அப்படின்னு தானே. கரெக்டு. அரசியலமைப்பு சாசனத்தின்படி நடந்து கொள்ள வேண்டும். அதை யார் சொல்றது? உங்களுக்கே வெக்கமா வரல? அப்புறம் இந்த மும்மொழி அரசியலமைப்பு சாசனத்துல இருக்குத. இந்த பிரச்சனையை முதல்ல மீடியால பேசுங்க. சே நான் எதுக்கு அங்கெல்லாம் போயிட்டு இருந்தாலும் மும்மொழி அப்படிங்கிறதுக்கு சிம்பிளா ஒரு வார்த்தையை சொல்றேன். எதுக்கு எல்லாம் உங்களுக்கு புரியிருக்காகத்தேன். அக்கா கர்நாடகால கிட்டத்தட்ட SSLCல கிட்டத்தட்ட 90,000 பேர் ஹிந்தியில் ஃபெயில் ஆயிருக்காங்க. இப்போ அவங்க திருப்பியும் 10th மொத்தமாக எழுதணும் தெரியுமா? நம்ம ஊரில் இருக்கிற பிரச்சனையே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப முக்கியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் தான். எல்லாத்துலேயும் 100 வாங்கிடுவா. 3லையுமே லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 92-95 தான் வாங்க முடியும். இப்போ இந்த லாங்குவேஜ் என்ன பண்ணுது? டோட்டல் மார்க்கை எஃபெக்ட் பண்ணுதா? அக்கா சப்ஜெக்டில் எல்லாத்துலேயும் 100 சென்டம் வாங்கினவன் லாங்குவேஜில் 60-66 வாங்குறாங்கக்கா. எதுக்கு? நம்ம தமிழ்லேயே அவ்வளோதான் வாங்குறாங்க. இப்போ ஹிந்தியில் உன் கணக்குப்படியே 35 வாங்கி பாஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கவேன். இது அவனோட டோட்டல் மார்க்கை எஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இல்லாம பேசிட்டு இருக்கேக்கா. இந்த டோட்டல் மார்க்குக்கும் 2 பிளேட் பானிபூரி தேதோங்கிற 35 மார்க்குக்கும்
என்னக்கா சம்பந்தம் இருக்கு? ஆனா சம்பந்தம் இருக்கே. அதை சம்பந்தப்படுத்துறது தானே இந்த புதிய கல்வி கொலவரியோட வேலை. அக்கா, படிக்கிற பசங்களுக்கு சப்ஜெக்டுக்கா, லாங்குவேஜுங்கிறது நானும் நீயும் பேசிக்கிறதுக்கு தானே. அதையும் மீறி தமிழ்ல யாராவது எம்ஏ பண்ணும், எம்ஃபில் பண்ணும் நினைச்சாங்கன்னா அது தனியா பண்ணத்தானே போறாங்க. ஒன்னோ ரெண்டோ பேர் பண்ணிட்டு போட்டோம். நம்ம அதுக்குள்ள ரொம்பலாம் போக வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த காலத்துல வந்துட்டு நீ ஹிந்திலையும் எம்ஏ வரைக்கும் பண்ணலாம். எதுக்கு? இந்த மும்மொழிங்கிற புதிய கல்வி கொலவரி என்ன சொல்ல வருதுன்னா, பசங்களை ஃபர்ஸ்ட் ஃபெயில் பண்ற சிஸ்டம் இது, பசங்களோட டோட்டல் மார்க்கை கம்மி பண்ணுற சிஸ்டம் இது. நீங்கள் சொன்ன அந்த விஸ்வகர்ம யோஜனா திட்டத்தில் லோன் வாங்கிறதுக்கு எதுக்கு புதிய கல்வி கொலவரின்னெல்லாம் பேர் வச்சுருக்கீங்கன்னு தெரியல. 1000 கோடிக்கு வந்துடுவோம், அதை விட்டுப்பட்டு நீ வெளியே போயிட்ட அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீ திமுக முட்டு, மொரட்டு முட்டு, ஊப்பின்னு சொல்லுவாங்க. கவலை இல்லை, நான் திமுக தான், திமுக தான், திமுக தான். என் தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். சரி, ஓகே, நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1,76,000 கோடின்னு 0,0,0,0,0,0,0,0,0ன்னு போட்டுக்கிட்டே போனீங்க. 2G ஸ்பெக்ட்ரம், 2G அலைக்கற்றை ஊழல், 2G ஊழல் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஒரு 5-6 வருஷம் கழிச்சு என்ன சொன்னீங்க? நான் கனவு கண்டேன், மேபி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிங்க. அப்போது இந்த அண்ணாமலை துறை கொடுத்த அந்த 1000 கோடி ஊழல் அப்படிங்கிறதும் அந்த லிஸ்ட்டில் தானே வரும். நாங்களாம் எத்தனை ஊழல் குற்றச்சாட்டை பார்த்துருக்கோம். சர்க்காரியா கமிஷன்லேருந்து பார்த்துட்டு தானே இருக்கோம். நிறைய குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கீங்கக்கா, ஏங்கா நிரூபிக்க மாட்டேங்கிறீங்க? ஒருவேளை இந்த அண்ணாமலை துறை எங்ககிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மேலே மொத்தமும் பாஞ்சிருக்கும். நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு சாதகத்தானே பேசும். என்னைக்காவது ஒரு நாள் அண்ணாமலை அண்ணன் எங்கள் மாணவர்களோட நலனை பற்றி பேசியிருக்காரா? ஹிந்தி தான் முக்கியம், ஹிந்தி தான் பெருசு, ஹிந்தி தான் பேசணும் படிக்கணும்னா லண்டன் போக வேண்டிய வேலையே இல்லையே. ஹிந்திலேயே அத்தனை இருக்குமே, உட்காந்து படிக்க வேண்டியதானே. அது 6 மாத கோர்ஸு. இது பாருங்க 3 மாதத்தில் அத்தனை கோர்ஸை முடிச்சு கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம ஊர் பையன் குகேஷ்னு ஒருத்தர் செஸ் சாம்பியன் ஆனார்ல, அவர் என் ஸ்கூலில் தான் படித்தார் அப்படின்னு அந்த ஸ்கூலில் இருக்கிறவங்கெல்லாம் பெருமையாக பேசுகிறாங்க. இந்த டைரக்டர் ராம் இருக்கார்ல, அவர் கோயம்புத்தூரில் இருக்க கோபால் நாயுடு ஸ்கூலில் தான் படித்தாருன்னு கோபால் நாயுடு ஸ்கூலில் படித்தவங்களும் படிச்சுட்டு இருக்கிறவங்களும் பெருமையாக சொல்கிறாங்க. இப்படி ஒருத்தர் ஸ்கூலில் படித்து பெருமைக்குள்ள ஆட்களாக மாறிட்டாங்கன்னா அவரை பிரம்மாண்டமாக பெருமைப்படுத்தும் அந்த ஸ்கூலு. உலகமே கண்டு விரலும் ஒரு தலைவர், வல்லாதிக்க நாடுகளின் போரை நிறுத்தும் தலைவர், இந்திய ரூபாயின் மதிப்பை அமெரிக்காவை விட 80 மடங்கு குறைவாக்கிய தலைவர். அப்பேற்பட்ட தலைவர் என்ற யூனிவர்சிட்டியில தான் படித்தாங்க. ஐயோ, எங்கள் யூனிவர்சிட்டின்னு அந்த யூனிவர்சிட்டி சொல்லவே மாட்டேங்குது. யாராவது போய் பெருமைப்பட்டுக்கலாம், எந்த காலேஜுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு போய் கேட்டால் யாருக்கும் காட்ட மாட்டோம், கோர்ட்டுக்கு தான் காட்டுவோம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் எம்எல்ஏ ஆகி நீங்கள் படித்த ஸ்கூலுக்கு போங்களேன், அந்த ஸ்கூல் உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுமே. ஆனால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, எங்கள் சிஎம் அவர் படித்த ஸ்கூலுக்கு போய் ஒன்று பேசினார், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டீச்சர் தான் என்னை அடித்தாங்க, இப்போ அடிங்க டீச்சர், இப்போ நீங்கள் அடிங்க டீச்சர் அப்படின்னு கேட்குறப்போ அந்த டீச்சரும் அழுது இவரும் எமோஷன் ஆகி ஆனந்த கண்ணீர் எவ்வளோ நல்லா இருந்துருது. இப்பேற்பட்ட பெருமை மிகுந்த ஒன்றிய அரசு தான் அண்ணாமலை துறையை இங்கே அனுப்பியிருக்கு. அவங்கெல்லாம் எல்லாம் செக் பண்ணிட்டாங்க. வாய்ப்பு இருக்குது, நடந்திருக்கலாம், மேபி இல்லை நடக்கலாம். இன்னைக்கு இதெல்லாம் உண்மை. 5 வருஷம் கண்டா நான் கனவு கண்டேன்னு சொன்னாலும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட்டுக்கா விடுக்கா, நீ எம்எல்ஏ பட்டே கிளப்பு. எனக்கு என்னமோ நீங்கள் அந்த ரேஸில் இந்த வெளியே வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள்க்கா, விட்டுறாதீங்க. எனக்கு என்னமோ நீங்கள் கூடிய சீக்கிரமாக இன்னொரு துறைக்கு நீங்கள் மாநில தலைவராவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஆள் 2 பதவி கூடிய சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன். அக்கா, அந்த 1000 கோடி ரூபாய் ஊழல் அதை வழக்க பதிவு பண்ணுங்க, எஃப்ஐஆர் போடுங்க, கோர்ட்டுக்கு கொண்டு போங்க, நிரூபிக்க முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு நான் வாழ்த்து தான் சொல்றேன். அப்புறம் அக்கா, அந்த 2G வழக்கு ஒன்று மிச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது 6 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க வழக்கு போடுறதா சொல்லிட்டு இருந்தீங்க, மறந்துடாதீங்கக்கா, அதையும் போட்டுக்கங்க. நீங்க பழசெல்லாம் மறந்துடுங்க. சரி, பழசு வேணாம், இதை போய் நிரூபிங்க போதும். 1000 கோடி ரூபாய் குற்றச்சாட்டுக்கே இப்படி பொங்குற நீங்க 3 லட்சம் கோடி ஊழல் பண்ணியிருக்கிறதா ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் பேரு சித்ரா ராமகிருஷ்ணன். அவரு அரெஸ்டே பண்ணிட்டாங்கக்கா, உங்களுக்கு தெரியல போல. இது கூட ட்ரங்கன் மங்கி துறைக்கா, அது பங்குச்சந்தை, இந்தியாவில் இருக்கிற மிடில் கிளாஸ் மக்களோட சேமிப்பு. 3 லட்சம் கோடி
பேசுங்கக்கா, பேசுங்க. நீங்கள் அதை பேசுங்க, நாங்கள் என்ன பேசணுமோ பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.